ஓகே, சரி. திரு ஜென்ராம், இப்போ அலையே வீசாத தேர்தல் அப்படின்னு தேர்தலுக்கு முன்பு சொன்னாங்க. அப்படியான ஒரு சூழல் தான் இப்போவும் நீடிக்குதா? ஆமாம், அலையே வீசாத தேர்தலாகத்தான் இருக்குது. ஏன்னா பெரிய அளவில் ஒரு எந்தூசியாசமோ அல்லது ஒரு பெரிய கோபமோ எதுவுமே எங்கும் வெளிப்பட்டதாக தெரியல. எந்த பூத்துலேயும் மறு வாக்குப்பதிவு இல்லை, அமைதியாக நடந்திருக்குது. கடந்த காலங்களில் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற பிரச்சாரம் அதிகமாக நடந்தது. ஆனால் பெண்கள் எல்லாரும் காலையிலேயே வந்து வாக்குகள் செலுத்திட்டு இருக்கிறாங்க. எதற்காக? ஒழுங்காக நடக்குதா போலிங், அல்லது எங்கேயும் எதையும் தகராறு வருதா, மோதல் வருதா, அப்படி வன்முறை வந்தால் நம்ம போகாமல் இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், இப்போ முதல்லையே போக வேண்டாம் அப்படின்னுலாம் நினைக்கவே இல்லை யாரும். எல்லாரும் ரொம்ப இயல்பாக வந்து வாக்களித்திருக்கிறார்கள் இந்த தேர்தலில். அப்போது இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி அவங்க முன்வைத்த குற்றச்சாட்டுகள்லேயும் உண்மை இல்லை, குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுலேயும் உண்மை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதுலேயும் உண்மை இல்லை. அது எல்லாமே இந்த நாட்களில் அப்படி எதுவுமே வெளிப்படவும் இல்லை. இங்கே எல்லா இடங்கள்லையுமே, தமிழ்நாடு முழுக்க, இங்கே மட்டும் இல்லை, மேற்கு வங்கத்தில் போல் வயலன்ஸ் இல்லாமல் எந்த தேர்தலும் நடக்காது. அங்கேயும் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து எதுவும் இல்லை, ரீபோல் ஆர்டரிங் எதுவும் இல்லை, எல்லாமே அமைதியாகத்தான் நடந்திருக்குது. அப்படிங்கும்போது அது போக இந்த அதிகமாக வாக்குப்பதிவு வந்துட்டா, அல்லது எஸ்ஐஆருக்கு பிறகு வர்ற அதிகமான வாக்குப்பதிவில் அதையும் வந்து இன்டர்பிரேட் பண்ணுறாங்கல்ல. இப்போ தான் நடந்தது 2025 பீகாரில் தீவிரமான ஒரு எஸ்ஐஆர், அதுக்கு பிறகு தேர்தல். எக்கச்சக்கமாக முன்பு இருந்ததை விட எக்கச்சக்கமான அதிக சீட்டு வாங்கி ஜெயிச்சது ஆளும் தரப்பு. அங்கு அந்த போல் 50லேருந்து 60 வரைக்கும் 10% மேலே இன்க்ரீஸ் ஆனது. பீகார் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு அதில் அதிகமான வாக்குப்பதிவுன்னு அப்போ இதே மாதிரி மீடியா எல்லாம் சொல்லிச்சு. அங்கே வந்து இப்போ அந்த லாஜிக்கில் தான் இப்போ இங்கே நடந்ததில் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். இப்போது நீங்கள் சொல்கிறபடி வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கலை, அந்த அளவுக்கு வழக்கமாக அதிகரிக்கிற மாதிரி இந்த முறை அதிகரிக்கலை அப்படின்னா, இப்போ ஆளும் அரசு மேலே எந்த அதிருப்தியும் இல்லாத பட்சத்தில் அரசுக்கு ஆதரவளிக்கிற வகையில் நிறைய பேர் தானே வந்து வாக்கு செலுத்தியிருக்கணும். அரசுக்கு ஆதரவளிக்கிறவங்களும் எல்லாருமே அவங்க எதிர்க்கிறவங்களும் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க, ஆதரிக்கிறவங்களும் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. இது பழைய நிலைமையே அப்படியே ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது அதே நபர்கள் தான் இருக்கிறாங்க, கூட 24-25 லட்சம் தான் இருக்குது. மற்றபடி அதில் அங்கேயும் இங்கேயுமாக தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டு வாக்களிச்சிருப்பாங்க. மற்றபடி அதே நம்பரில் தான் மக்கள் இருக்கிறார்கள். அதனால் இதில் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக புதிதாக ஒரு அலையாக வந்து மக்கள் வாக்களித்தார்கள்னு சொல்கிறதுக்கு அங்கே தரவுகள் இல்லை. அதான் காட்சி ரீதியாகவோ அல்லது இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட்னு ராமசாமி சொன்ன மாதிரியோ எந்த தரவுகளும் இல்லை. அது போக புதிதாக வாக்களிக்கிறவங்க அங்கே வந்து எல்லா தேர்தல்களையும் புதிதாக என்ரோல் பண்ணுறவங்க இருக்காங்க. 18 வயது புதிதாக, அந்த போன தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு வயதாகலை, இப்போது 18 வயதை தாண்டிட்டோம் அப்படிங்கிறவங்க புதிதாக என்ரோல் பண்ணி அவங்க வாக்களிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் தான் புதிதாக வாக்களிக்கிறவர்களே வந்ததை போல ஒரு தோற்றம் வருதில்ல, அது எந்த விதத்துலேயும் சரியானது இல்லை. அப்படியே புதிதாக வந்தவர்கள் வந்து வாக்களித்திருந்தாலும் 100% குறிப்பிட்ட கட்சிக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்களா? அவங்க வந்து பரவலாக வாக்களிக்க மாட்டாங்களா? அப்படியே 100% ஒரு கட்சிக்கு வாக்களித்திருந்தாலும் கூட அதனுடைய டோட்டல் என்ன? ஓவரால் ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் இருக்கக்கூடிய ஓவரால் டோட்டலுக்கும் இந்த பர்சன்டேஜுக்கும் என்ன தொடர்பு? இப்படி பல கேள்விகள் அதை ஒட்டி வரணும். ஆனால் இவங்க வந்து எல்லா திசைகள்லேயும் பொய்யான புனைவுகளை அடிச்சு விட்டுக்கிட்டே போகிறாங்க. அதனால தான் இப்போ அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. இப்போ புதிதாக எந்த உண்மையையும் சொல்லி யாருடைய மனதையும் வென்றெடுத்து யாருக்காவது ஆதரவாகவோ எதிராகவோ வாக்களிக்க செய்கிற எந்த வேலையும் நீங்களோ நானோ ராமசாமியோ யாருமோ செய்ய முடியாது. ஆனாலும் சில பொய்யான புனைவுகள் சமூகத்தில் கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிறத, அது அப்படி இல்லை, இன்னொரு பார்வை இருக்குன்னு தான் நான் சொல்கிறது. உண்மைன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் ராமசாமி சொல்கிறத விட இன்னொரு பார்வை இருக்குது, அல்லது இன்னொரு நண்பர் சொல்கிறத விட இன்னொரு பார்வை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான்
முயற்சி பண்ணுறோம். இப்போ வேறு ஒரு கருத்தை சொல்வதன் மூலமாக புதிதாக யாருக்காவது மக்களை வென்றெடுத்து அவங்களுக்கு வாக்களிக்க செய்கிற கட்டாயம் இப்போ யாருக்குமே இல்லை, எப்போதுமே யாருக்கும் இல்லை. உண்மையை சொல்கிறதுக்கு பொய்யான தகவல்களை அம்பலப்படுத்துவதற்கு தான் முயற்சி பண்ணுறோம். அதே வேலையை தான் இப்போவும் செய்ய வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே, சரி. திரு ஜென்ராம், இப்போ அலையே வீசாத தேர்தல் அப்படின்னு தேர்தலுக்கு முன்பு சொன்னாங்க. அப்படியான ஒரு சூழல் தான் இப்போவும் நீடிக்குதா? ஆமாம், அலையே வீசாத தேர்தலாகத்தான் இருக்குது. ஏன்னா பெரிய அளவில் ஒரு எந்தூசியாசமோ அல்லது ஒரு பெரிய கோபமோ எதுவுமே எங்கும் வெளிப்பட்டதாக தெரியல. எந்த பூத்துலேயும் மறு வாக்குப்பதிவு இல்லை, அமைதியாக நடந்திருக்குது. கடந்த காலங்களில் இங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற பிரச்சாரம் அதிகமாக நடந்தது. ஆனால் பெண்கள் எல்லாரும் காலையிலேயே வாக்குகள் செலுத்திட்டு இருக்கிறாங்க. எதற்காக? ஒழுங்காக நடக்குதா போலிங், அல்லது எங்கேயும் எதையும் தகராறு வருதா, மோதல் வருதா, அப்படி வன்முறை வந்தால் நம்ம போகாமல் இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், இப்போ முதல்லையே போக வேண்டாம் அப்படின்னுலாம் நினைக்கவே இல்லை யாரும். எல்லாரும் ரொம்ப இயல்பாக வாக்களித்திருக்கிறார்கள் இந்த தேர்தலில். அப்போது இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி அவங்க முன்வைத்த குற்றச்சாட்டுகள்லேயும் உண்மை இல்லை, குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுலேயும் உண்மை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதுலேயும் உண்மை இல்லை. அது எல்லாமே இந்த நாட்களில் அப்படி எதுவுமே வெளிப்படவும் இல்லை. இங்கே எல்லா இடங்கள்லையுமே தமிழ்நாடு முழுக்க, இங்கே மட்டும் இல்லை, மேற்கு வங்கத்தில் போல் வயலன்ஸ் இல்லாமல் எந்த தேர்தலும் நடக்காது. அங்கேயும் ஃபஸ்ட்டு ஃபேஸில் எதுவும் இல்லை, ரீபோல் ஆர்டரிங் எதுவும் இல்லை, எல்லாமே அமைதியாகத்தான் நடந்திருக்குது. அப்படிங்கும்போது அது போக இந்த அதிகமாக வாக்குப்பதிவு வந்துட்டா அல்லது எஸ்ஐஆருக்கு பிறகு வர்ற அதிகமான வாக்குப்பதிவில் அதையும் இன்டர்பிரேட் பண்ணுறாங்கல்ல. இப்போதான் நடந்தது 2025 பீகாரில் தீவிரமான ஒரு எஸ்ஐஆர், அதற்கு பிறகு தேர்தல். எக்கச்சக்கமாக முன்பு இருந்ததை விட எக்கச்சக்கமான அதிக சீட்டு வாங்கி ஜெயிச்சது ஆளும் தரப்பு. அங்கு அந்த போல் 50லேருந்து 60 வரைக்கும் 10% மேலே இன்க்ரீஸ் ஆனது. பீகார் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு அதில் அதிகமான வாக்குப்பதிவுன்னு அப்போ இதே மாதிரி மீடியா எல்லாம் சொல்லிச்சு. அங்கே இப்போ அந்த லாஜிக்கில் தான் இப்போ இங்கே நடந்ததில் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். இப்போது நீங்கள் சொல்கிறபடி வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கலை, அந்த அளவுக்கு வழக்கமாக அதிகரிக்கிற மாதிரி இந்த முறை அதிகரிக்கலை அப்படின்னா, இப்போ ஆளும் அரசு மேலே எந்த அதிருப்தியும் இல்லாத பட்சத்தில் அரசுக்கு ஆதரவளிக்கிற வகையில் நிறைய பேர் தானே வாக்கு செலுத்தியிருக்கணும். அரசுக்கு ஆதரவளிக்கிறவங்களும் எல்லாருமே அவங்க எதிர்க்கிறவங்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க, ஆதரிக்கிறவங்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க. இது பழைய நிலைமையே அப்படியே ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது அதே நபர்கள் தான் இருக்கிறாங்க, கூட 24-25 லட்சம் தான் இருக்குது. மற்றபடி அதில் அங்கேயும் இங்கேயுமாக தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டு வாக்களிச்சிருப்பாங்க. மற்றபடி அதே நம்பரில் தான் மக்கள் இருக்கிறார்கள். அதனால் இதில் ஆளுங்கட்சிக்கு எதிராக புதிதாக ஒரு அலையாக மக்கள் வாக்களித்தார்கள்னு சொல்கிறதுக்கு அங்கே தரவுகள் இல்லை. அதான் காட்சி ரீதியாகவோ அல்லது இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட்னு ராமசாமி சொன்ன மாதிரியோ எந்த தரவுகளும் இல்லை. அது போக புதிதாக வாக்களிக்கிறவங்க அங்கே எல்லா தேர்தல்களையும் புதிதாக என்ரோல் பண்ணுறவங்க இருக்காங்க. 18 வயது புதிதாக, அந்த போன தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு வயதாகலை, இப்போது 18 வயதை தாண்டிட்டோம் அப்படிங்கிறவங்க புதிதாக என்ரோல் பண்ணி அவங்க வாக்களிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் தான் புதிதாக வாக்களிக்கிறவர்களே வந்ததை போல ஒரு தோற்றம் வருதில்ல, அது எந்த விதத்திலையும் சரியானது இல்லை. அப்படியே புதிதாக வந்தவர்கள் வாக்களித்திருந்தாலும் 100% குறிப்பிட்ட கட்சிக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்களா? அவங்க பரவலாக வாக்களிக்க மாட்டாங்களா? அப்படியே 100% ஒரு கட்சிக்கு வாக்களித்திருந்தாலும் கூட அதனுடைய டோட்டல் என்ன? ஓவரால் ஒரு கான்ஸ்டிட்யூன்சியில் இருக்கக்கூடிய ஓவரால் டோட்டலுக்கும் இந்த பெர்சன்டேஜுக்கும் என்ன தொடர்பு? இப்படி பல கேள்விகள் அதை ஒட்டி வரணும். ஆனால் இவங்க எல்லா திசைகள்லையும் பொய்யான புனைவுகளை அடிச்சு விட்டுக்கிட்டே போகிறாங்க. அதனால தான் இப்போ அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. இப்போ புதிதாக எந்த உண்மையையும் சொல்லி யாருடைய மனதையும் வென்றெடுத்து யாருக்காவது ஆதரவாகவோ எதிராகவோ வாக்களிக்க செய்கிற எந்த வேலையும் நீங்களோ நானோ ராமசாமியோ யாருமோ செய்ய முடியாது.
ஆனாலும் சில பொய்யான புனைவுகள் சமூகத்தில் கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிறத அது அப்படி இல்லை, இன்னொரு பார்வை இருக்குன்னு தான் நான் சொல்றது உண்மைன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் ராமசாமி சொல்கிறத விட இன்னொரு பார்வை இருக்குது, அல்லது இன்னொரு நண்பர் சொல்கிறத விட இன்னொரு பார்வை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். இப்போ வேறு ஒரு கருத்தை சொல்வதன் மூலமாக புதிதாக யாருக்காவது மக்களை வென்றெடுத்து அவங்களுக்கு வாக்களிக்க செய்கிற கட்டாயம் இப்போ யாருக்குமே இல்லை, எப்போதுமே யாருக்கும் இல்லை. உண்மையை சொல்கிறதுக்கு பொய்யான தகவல்களை அம்பலப்படுத்துவதற்கு தான் முயற்சி பண்ணுறோம். அதே வேலையை தான் இப்போவும் செய்ய வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே.